Hi students, today we are going to talk about நீண்ட தொலைவு மின்திறன் அனுப்புகையில் மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள், அதாவது advantages of AC in long distance power transmission. AC கரண்டோட advantages என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் இருந்தும் கரண்டை டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும். அப்போ எலக்ட்ரிக் பவர் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எங்கே ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சம் பிளேசஸ் மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி, சென்னையில் எண்ணூர். ஸோ அந்த பிளேஸ் எல்லாம் எலக்ட்ரிக் பவரை உற்பத்தி செய்கிறாங்க. எதை யூஸ் பண்ணி? ஏசி மின்னியேற்றரை யூஸ் பண்ணி, மேக்ஸிமம் ஏசி ஜெனரேட்டரை யூஸ் பண்ணி தான் அவங்க உற்பத்தி செய்வாங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணுற எரிபொருள் வகையை பொறுத்து தான் அவங்க கிளாஸிஃபை பண்ணுவாங்க. என்னென்ன, அதாவது எரிபொருள் மீன்ஸ் ஃபியூல். ஒன் இஸ் அனல் மின் நிலையங்கள், அதாவது தெர்மல் பவர் ஸ்டேஷன். இன்னொன்று நீர்மின் நிலையங்கள், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன், மற்றும் அணுமின் நிலையங்கள், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ட்டு அவங்க கிளாஸிஃபை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அவங்க பவர் ஜெனரேட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் சிட்டிக்கு டவுனுக்கெல்லாம் கரண்ட்டை டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நேமு தான் பவர் டிரான்ஸ்மிஷன், அதாவது மின்திறன் அனுப்புகை. ஓகேவா? அப்போ அங்கேருந்து அனுப்புகிறாங்க, டிஸ்டன்ஸ் தூரம் அதிகமாக இருக்குது, லாங்காக இருக்குது. ஸோ அப்படி அனுப்பும்போது சம் டிஃபிகல்ட் இருக்குது. என்னன்னா, எக்ஸாம்பிள் நெய்வேலியிலேருந்து திருப்பூருக்கு அனுப்புகிறாங்க. இது திருப்பூர், இது நெய்வேலி. இப்போ இங்கேருந்து அங்கே அனுப்புகிறாங்க கரண்ட்டை. அப்படி அனுப்பும்போது இந்த ஒயரில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், மின்தடை இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்னவா லாஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா I²R. இதில் போகிற கரண்ட்டு ஹீட்டாக டிசிபேட் ஆகும், அதாவது வெப்பமாக வெளியாகும். ஓகேவா? நான் படிச்சிருப்போம் I²R, ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட், செகண்ட் லெசனில் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது ஹீட்டாக டிசிபேட் ஆகிரும். அப்படி டிசிபேட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும், இந்த ஒயரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். இன்னொன்று அனுப்புகிற கரண்டை குறைக்கணும். ரெண்டு வழி இருக்குது. ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும்னா திக்கர் ஒயர், காப்பர் ஒயர் ஆர் அலுமினியம் ஒயர். ஸோ அந்த மாதிரி ஒயரை யூஸ் பண்ணால் ரெசிஸ்டன்ஸை குறைக்கலாம். ஏன்னா இது ஹை கண்டக்டிங் மெட்டீரியல், இந்த காப்பர் ஒயர், அலுமினியம் ஒயர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒயர் யூஸ் பண்ணால் இதில் போகிற கரண்ட் லாஸ் ஆகிறத குறைக்கலாம். பட் எக்கனாமிக்கலி இம்பாசிபிள், இந்த மாதிரி ஒயர்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஹை காஸ்ட்டாக இருக்கும். அதனால் வேறு வழி இல்லை, கரண்ட்டை தான், அனுப்புகிற கரண்ட்டை தான் குறைச்சாகணும். சரியா? அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, 2 மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க கரண்ட்டை அனுப்புவாங்க. 2 மெத்தடு. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஒன் இஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். 2 மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அனுப்பும் போது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இங்கே ரிசீவ் பண்ணும்போது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா பவர் ப்ரொடியூஸ் பண்ணது என்ன மெத்தட்னா ஏசி மின்னியேற்றரை யூஸ் பண்ணி. அதனால நம்ம ஆல்டர்னேட் பண்ணலாம், அதாவது வோல்டேஜ் டிக்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சரி? ஏன்னா இது ஆல்டர்னேட்டிங், பாசிட்டிவ் அப் சைக்கிள், நெகட்டிவ் அப் சைக்கிள் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும், ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அதனால் வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணலாம், இல்லைனா இன்க்ரீஸும் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா இது ஏசி மின்னியற்றியால் உருவாகினது, இது பவர். ஓகேவா? அப்போ இங்கிருந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணி அனுப்புவாங்க, நெய்வேலியிலேருந்து அனுப்புவாங்க. சரியா? நெய்வேலியிலேருந்து அனுப்புகிறாங்க. என்ன மெத்தடு? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணி இங்கேருந்து சென்ட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க. ஏன்னா வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் கரண்ட்டை சீக்கிரம் புஷ் பண்ணி கொண்டு வந்துடும். ஏன்னா நெய்வேலிக்கும் திருப்பூருக்கும் டிஸ்டன்ஸு அப்ராக்சிமேட்டாக 250 கிலோமீட்டர்னு வச்சுக்கவே, 250 கிலோமீட்டர். இப்போ அவ்வளோ தூரம் அனுப்பணும்ல, அப்படி அவ்வளோ தூரம் அனுப்புறதுக்கு என்ன அதிகமாக இருக்கணும்? வோல்டேஜ் அதிகமாக இருக்கணும். அப்படி வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் தான் கரண்ட்டை புஷ் பண்ணி இங்கே மூவ் பண்ணி கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுற இடத்துல திருப்பூரில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தடை ஸ்டெப் டவுன், அதாவது இறக்க மின்மாற்றி.
இது ஏற்று மின்மாற்றி, இங்கே இறக்கு மின்மாற்றி. இப்போ இங்கே அதிகமாக வரும், வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதே வோல்டேஜ் இங்கே கொண்டு வர முடியாது. அப்படியே இங்கேருந்து வர வோல்டேஜை வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிலாம் பண்ண முடியாது, வீட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி வோல்டேஜ் டிக்ரீஸ் பண்ணி கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. சரியா, வோல்டேஜ் டிக்ரீஸ் பண்ணி கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரியா, அதாவது இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அங்கே நெய்வேலியிலேருந்து அனுப்புகிறான்னு வச்சுக்கவே. இதுதான் பவர் ஸ்டேஷன். அங்கேருந்து என்ன மெத்தடு, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது 11 kV கரண்ட்டை வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணி, இதுதான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் பண்ணி 132 kV அங்கேருந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. சரியா, அங்கே 11 kV ஸ்டெப் அப் பண்ணி 132 kV அங்கேருந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணி நம்ம இங்கே வாங்குற இடம் திருப்பூர் ரிசீவிங் ஸ்டேஷன். இங்கே வாங்கும் போது எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ 132 kV என்னவா பண்ணுறாங்க, 33 kV அவங்க கன்வர்ஷன் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அங்கேருந்து மறுபடியும் சப்ஸ்டேஷன் துணை மின் நிலையத்துக்கு மறுபடியும் அனுப்புகிறாங்க. அங்கே அதே மாதிரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி மெத்தட் யூஸ் பண்ணி 3.3 kV அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரியா, அங்கேருந்து மறுபடியும் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது நம்ம ஊருக்கு வெளியில் இருக்கும், அங்கே அனுப்புவாங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா 3.3 kV ஸ்டெப் டவுன் பண்ணி 440 V அது மாற்றிடும். சரி, எதை யூஸ் பண்ணி, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இங்கே 3.3 kV 440 V அவங்க கன்வர்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க விநியோக அமைப்புகள், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, எல்லா வீட்டுக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. சரியா, அதாவது 440 V எங்கே அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிக்கு மாலுக்கெல்லாம் இந்த மாதிரி வோல்ட் அனுப்புவாங்க. நம்ம வீட்டுக்கு வர வோல்ட்டு 220 V மாதிரி வரும். சரியா, இந்த மாதிரி ப்ராசஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. சரியா, ஸோ இப்போ பார்த்தோம்னா டயக்ராம் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும். இது பவர் ஸ்டேஷன், அப்புறம் ரிசீவிங் ஸ்டேஷன் இருக்கும், அப்புறம் சப்ஸ்டேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரும் நுகர்வோர் இணைப்புகள். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு அதோட மேத்தமெட்டிக்கலாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் அங்கே வர பவர் வந்துட்டு லாஸ் ஆகாது. சப்போஸ் வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் வர பவர் எவ்வளோ லாஸ் ஆகுது, எத்தனை % லாஸ் ஆகுதுன்ட்டு நம்ம மேத்தமெட்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணலாம். சரியா, ஓகே, தேங்க்யூ.